கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கிறக்கும் சத்தியத்தின் தலைப்பு பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த சத்தியத்தை குறித்து நாம் சென்ற வாரத்தில் கூட தியானித்தோம். அதை தொடர்ச்சியை இன்றும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யூடியூப் சேனலான பிரதர் ஆல்வின் ஜெயக்குமார் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, சிலோவாம் பிளெஸிங் மினிஸ்ட்ரிஸ் என்ற ஃபேஸ்புக் பேஜையும் ஃபேஸ்புக் குரூப்பையும் நீங்கள் லைக் செய்யும் பொழுது அந்த குரூப்பிலே உங்களை நீங்கள் அங்கத்தினர்களாக இணைத்துக் கொள்ளும் பொழுது இந்த சுவிசேஷ வார்த்தைகளை நீங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் வேர் மரணமாக இருக்கிறது. நாம் ஒரு அளவுக்கு மேல் பாவம் செய்யும் பொழுது நாம் பாவிகளாக மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய அன்பை இழக்கும் பொழுது நாம் பாவி என்று ஒரு முத்திரை குத்தப்படுகிறோம். இந்த பாவம் நமக்குள் எப்படி முளைக்கிறது? இந்த பாவத்திற்கு யார் இடம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் தான் இதற்கு அதிகாரியாக இருக்கிறோம். நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் கட்டுப்பாடு நாம் தான். ஆகவே நாம் ஒரு சில காரியங்களில் தவறும் பொழுதுதான், நம்முடைய சுய கட்டுப்பாட்டை இழக்கும் பொழுதுதான் இந்த பாவத்துக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். இந்த பாவத்தை எப்படியாக நாம் தவிர்க்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதன்படி நீங்க நடக்கும் பொழுது, அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தும் பொழுதுதான் நீங்க கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவீங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல வாசம் செய்யும் பொழுது நீங்க அவருக்கு பிரியமானவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஆதலால் பாவம் உங்க உள்ளத்துல பிரவேசிக்க முடியாது. நீங்க பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது பாவத்திற்கு அந்த இடத்துல இடம் இல்லை. ஆகவே பரிசுத்தத்தை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். நீங்க பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும், நீதிமான்களாய் மாற வேண்டும், நீங்கள் நீதி செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருக்கு பிரியம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. ஆகவே நீங்க பாவம் செய்து கொண்டு இருக்க ஒருவேளை உங்களுக்கு அது பழகி விடுகலாம். நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கலாம், இது பாவமே இல்லை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பாவம் கிடையாது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் பார்க்கும் பொழுது, நீங்க உங்க உள்ளத்துல உணர்த்தப்படும் பொழுது, ஆண்டு உங்களோடு கூட பேசும் பொழுது, நீ பாவம் செய்கிறாய், இந்த காரியங்களை நீ செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னால், நீங்க அதன்படி அந்த நேரத்துல அந்த காரியங்கள் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த காரியத்தை செய்யாமல் நீங்க விட்டு விடும் பொழுதுதான் நீங்க அந்த பாவத்திலிருந்து வெளியே வரீங்க. அந்த பாவம் செய்யாமல் தவிர்க்கப்படுறீங்க. ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல வாசம் செய்தால் தான் அவருடைய கிரியைகள் வெளிப்பட முடியும். நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீங்க ஆண்டோடைய செவ்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டால் ஒழிய நீங்க பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. இந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க முதலாவது ஆண்டோடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். ஆண்டோடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது சுத்திகரிக்கிற ஒரு ரத்தமா இருக்கிறது. இவரே 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவம் சந்தோஷத்தை நீக்கிவிடுமாம். நமக்குள்ள காணப்படும் மகிழ்ச்சி, நமக்குள்ள காணப்படும் ஆசீர்வாதங்கள், நமக்குள்ள காணப்படும் சமாதானம், இவை எல்லாவற்றையும் நாம் செய்கிற பாவம் முழுவதுமாக அகற்றி போட்டுவிடும் என்று வேத வசனம் நமக்கு குறிப்பாக சொல்லுகிறது. அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள் என்று வேதாகமும் சொல்லுகிறது. நாம் பலவிதமான சூழ்நிலைகளில் உலகத்துக்கு ஏற்றாற்போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக மனிதர்கள் அந்த காரியங்கள் செய்கிறார்களே, நாம் கூட அந்த காரியங்களை செய்யலாம் என்று நம்முடைய மனம் அவ்வப்போது ஏங்குகிறது. இப்படி ஏங்குகிற பொழுதுதான் நாம் வழி மாறி செல்லுகிறோம். வழி மாறி செல்லும் பொழுதுதான் அந்நியமான சில பாவ சந்தோஷத்துக்கு, சில இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இந்த இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது அந்த இச்சைகள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. அந்த இச்சைக்கு நாம் ஒரு சின்ன பாயிண்ட் அளவுல கூட இடம் கொடுக்க கூடாது. அந்த இச்சைக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது அது உங்களை மேற்கொள்ளும், உங்க வாழ்க்கை சீரழிக்கும், நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை அது எழுந்து போக செய்யும். பிசாசு எந்த நேரத்துல எப்படி ஒருத்தருக்குள்ள வரலான்னு பார்த்து கொண்டு இருப்பான். அதற்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. அந்நியமான
பாவ சந்தோஷத்தை நீங்க நாடி தேடி ஓட வேண்டாம். உலகத்தார் செய்யறாங்கன்னா, அவங்க பாவத்தின் பிடியில் சிக்கி கொள்றாங்கன்னா, நாம போய் அந்த பாவத்துல சிக்கி கொள்ள கூடாது. நீங்க பரிசுத்த பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்க பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே நீங்கள் பாவம் செய்து ஆண்டோடைய அன்பை இழப்பதை பார்க்கிலும் நீங்க என்ன பண்ணணுமா, தேவனுடைய ஜனங்களோட கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ள. ஆண்டோடைய வசனத்தின் நிமித்தம் ஆண்டவருக்காக உங்களுக்கு பாடு வருதா, நெருக்கம் வருதா, கஷ்டம் வருதா, துயரம் வருதா, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறாரா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எந்த போராட்டங்கள் வருதா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒழித்த மித்தம் போராட்டங்கள் இருக்கிறதா, பாடுகள் இருக்கிறதா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்க. உங்களுடைய நிச்சயமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். அது உங்களுக்கு மகிமையா இருக்கும். நீங்க அதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள போறீங்க. நீங்க ஆண்டவருக்காக பாடு சகிச்சீங்கன்னா, வசனத்தின் நிமித்தம் நீங்க பாடு அனுபவிக்கிறீங்கன்னா, நிச்சயமாக நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீர்கள் என்று வேத வசனம் குறிப்பாக சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய ஜனங்களோட கூட சேர்ந்து நீங்க துன்பத்தை அறிந்து நீங்க துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வேத வசனம் குறிப்பாக சொல்லுகிறது. ஆகவே அந்நியமான பாவ சந்தோஷத்தை தேடி ஓட வேண்டாம். நமக்கு அது தேவையும் கிடையாது. அந்த கொஞ்ச நேரத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்தினால நாம் பாவம் என்ற பெரிய படுகொழிக்குள்ள விழுந்து விடுகிறோம். இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு வரும். மரணத்தில் 2 வகையான மரணங்கள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய மரணம். மாம்ச மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும். ஆனால் ஆவிக்குரிய மரணம் ஒருத்தருக்கு சம்பவித்தால் அவனுடைய ஆத்மா நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்பட்டு போய்விடும். இப்படி ஒரு அபத்திரமான நிலைமை நமக்கு நேரிடக்கூடாது. ஆகவே ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டால் இந்த பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட வேண்டும். இதே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கெட்ட குமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த கெட்ட குமாரன் அந்த கதையை சொல்லும் பொழுது, அந்த பேரபிள் சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு காரியத்தை அவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். பலவிதமான பாடுகளை அனுபவித்தவன் இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து எல்லா விதமான ஆசைகளையும் அவன் பங்கிட்டு பிரித்து கொண்டு ஓடிவிட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை முறை மிகவும் மோசமாக இருந்தது. அவன் அந்த பாவ சந்தோஷத்தை நாடி தேடி ஓடினான். அவனிடத்தில் இருந்த காசு எல்லாம் செலவழிந்து விட்டது. இப்பொழுது சாப்பிட ஆகாரம் இல்லை. மாட்டுக்கு வைத்த ஆகாரத்தை அவன் சாப்பிடக்கூட ஒரு நிலைமை வந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. தகப்பனிடத்தை அன்பையும் இழந்தாச்சு, ஆண்டவரிடத்தை அன்பையும் இழந்தாச்சு. இப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் நினைச்சான், நாம ஏன் மறந்திருக்க கூடாது, நம்முடைய தகப்பனிடத்தில் நான் ஏன் போகக்கூடாது, அவர் என்னை மன்னிப்பாரே என்ற உணர்வு இந்த கெட்ட குமாரனுக்கு வந்தது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். அவன் நினைத்து பார்க்கிறான், என்னுடைய தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் அநேகமாயிரம் பேர் இருக்கிறாங்க, அவளுக்கு எல்லாருக்கும் சாப்பிட கூலி இருக்கிறது, எனக்கோ கூலி இல்லாமல் இருக்கிறேன். நானும் ஒரு கூலிக்காரனை போய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட சாப்பாடு கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலைமை எனக்கு நேரிட்டதே. ஏன் இந்த நிலைமை நேரிட்டது? நான் செய்த பாவத்தின் நிமித்தமாகவே இந்த ஒரு நிலைமை எனக்கு நேரிட்டது. நான் செய்த பாவம் எல்லாம் போதும், இனி என்னுடைய தகப்பன் இடத்துல நான் செல்ல போகிறேன், என் தகப்பன் என்னை மன்னிப்பார் என்ற ஒரு உணர்வோடு கூட தன்னுடைய தகப்பனை நோக்கி போறான். பசியின் கொடுமை, அவனுக்கு எல்லாமே இருந்தது, இப்பொழுது அவன்கிட்ட இருந்தது எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. பலவிதமான சூழ்நிலை நாம் நினைத்து கொண்டிருக்கோம். நம்ம இடத்துல ஆஸ்தி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம். ஒரு நாளில் இவங்களெல்லாம் நம்ம விட்டு போய்விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டோடைய அன்பை மாத்திரம் நீங்க பெற்றுக்கொண்டிருந்தா ஆண்டோடைய அன்பு உங்களை தாங்குங்க. ஆண்டோடைய அன்பு உங்களை நிச்சயமாக கைவிடாது. ஆகவே நீங்க ஆண்டோடைய அன்பிலே நிலைத்து இருக்க வேண்டும். ஆண்டவரை நீங்க நேசிக்க வேண்டும். பாவத்துக்கு நீங்க மறிக்க வேண்டும். நீதிக்கு நீங்க பிழைத்திருக்க வேண்டும். இந்த கெட்டகுமாரன் சொல்றான், நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வைக்கும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் என்று நான் எப்படி சொல்லுவேன்? இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதன் நான், தகப்பனே என்னை நீங்க மன்னிப்பீங்களான்ட்டு வந்து நிற்கிறான்.
தகப்பனுடைய அன்பை பாருங்கள். அவன் மனம் திரும்பிய மைந்தனாக தன்னுடைய தகப்பனிடத்தில் வரும் பொழுது இந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை உடுப்புவிக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விருந்தே அந்த நாளில் நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால் பரலோகத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகும், ஒரு உற்சாகம் உண்டாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா உங்களால் ரட்சிக்கப்பட்டால் கூட பரலோகத்தில் பயங்கரமான கொண்டாட்டங்கள் இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆத்மா ஆதாயம் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் பாவம் செய்தால் மாத்திரம் போதாது, நீங்கள் பாவத்திலே இருந்து விடக்கூடாது. அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்பட வேண்டும். பழைய மனிதனை கலைத்துப்பட்டு உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக்கி கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நீங்கள் அந்த பாவத்திலே ஒன்று செய்யக்கூடாது. நீங்கள் அப்படி திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேஸ்ட். நீங்கள் அழிந்து போயிடுவீங்க. அந்த நரகத்தில் நீங்கள் அமிழ்ந்து போயிடுவீங்க. ஆகையால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடமாய் விரும்புகிறார். இந்த மைந்தனை போல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் செய்த பாவம் எல்லாம் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் இனி நீங்கள் எப்பொழுது மனம் திரும்புவீர்கள்? இனி காலம் செல்லாதே. இந்த கிருபையின் கதவுகள் எப்பொழுது வேணால் அடைக்கப்பட்டு போகலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுதும் ஆண்டோடைய வசனத்திற்காக, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதாகம் எச்சரிக்கிறது. நீங்க செய்கிற பாவத்தை விட்டுட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் செய்த பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா, மனசார ஒரு இடத்துல வந்து நீங்க செய்த பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நீங்க மன்றாடும் பொழுது, ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக பாவங்களை மன்னிப்பார். நீ அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அந்த பாவத்தின் பக்கம் நீ திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த பாவத்தின் பின்னாடி திரும்பி ஓடக்கூடாது. இந்த காரியங்களை விட்டுவிட்டால் நிச்சயமாகவே நீ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நீ பாவம் செய்தனா அது எப்படி இருக்கும்? உங்களுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பாவம் எப்பவுமே நம்ம திருப்திப்படுத்தாது. நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம், நாம் பாவம் செய்கிறதுனால அநேக சம்பாதிகள் நம்மளுக்கு வருகிறது, நமக்கு அநேக ஆதாயம் கிடைக்கிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நீங்க பாவம் செய்தா வேதாவசனம் சொல்லுகிறது, அந்த பாவம் வாசற்படியிலே படுத்து கொண்டிருக்கும். அந்த சர்ப்பம் உங்க வாசற்படியிலே படுத்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வீட்டுக்கு முன்பதாக ஆண்டோடைய ரத்தம் தெளிக்கப்படணும்னா அந்த சர்ப்பம் உள்ள வரும், உங்க வீட்டை நாசமாக்கும், உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும், உங்க வீட்டில் பிரச்சனைகளை கொண்டு வரும், உங்க வீட்டில் சமாதானத்தை குலைத்து விடும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றப்பட வேண்டும். பாவத்திற்கு நீங்கள் மறித்து நீதிக்கு உயிர்த்திட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவப்பட வேண்டும் என்பதே நீதியா இருக்கிறது. ஆகவே நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்து பல பேரு ஒரு ஆதாயத்தோடு நன்மை செய்வர்களாக மாறிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பாருங்க, யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்றால் கூட இப்பொழுது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை இணையதளங்களில் விட ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் மனதிற்கு அநேக ஒரு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. இப்படியான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நாம் நன்மை செய்வது நமக்கு தெரிந்தால் போதும். ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அதை கேட்ட பலனை நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். நீங்க அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விசுவாசம் பெரியது. நீங்க விசுவாசத்துல நீங்க நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவருக்காக நீங்க எந்த காரியம் செய்தாலும் நீங்க அதை வெளியரங்கமா செய்ய வேண்டும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்க நன்மை செய்கிற காரியங்கள் உங்களுக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். நீங்கள் அதை போஸ்டர் போட்டு ஒட்ட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நீ உன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொள்ளாதே, நீ மேன்மை பாராட்டி கொள்ளாதே, உன்னை குறித்த பெருமைகளை நீ பேசாதே. இதுவும் ஒரு வகையான பாவம் தான். மேன்மை பாராட்டுதல் என்பதே ஒரு பாவம் தான். இந்த பெருமை நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. நான் ஒரு பெரிய ஊழியன் என்ற ஒரு பெருமை நமக்கு எப்பொழுதுமே காணப்படக்கூடாது. அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாகத்தான் நீங்க நினைக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமாய் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பாவம் அந்த சர்ப்பம் வாசற்படியிலே படுத்து கொண்டிருக்கும். உங்க வீட்டை அது நிர்மூலமாக்கிவிடும். சமாதான சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆகவே எச்சரிக்கையோடு இருந்து இந்த சத்ருவை நீங்க காலின் கீழே மிடித்து போட வேண்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்ருவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெயம் எடுக்க
வேண்டும். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக மாறுவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும். பாவம் செய்யக்கூடாது. நீங்கள் உணர்த்தப்பட்டு விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, நான் பாவம் செய்கிறேன் என்று ஒரு காரியம் உள்ளத்தில் உணர்ந்தாவே அந்த காரியத்தை நீங்கள் விட்டு விடணும். இது பாவம், இதை நான் செய்ய மாட்டேன். இந்த பாம்பை உங்கள் வாசற்படியில் படுக்க வைக்க போறீங்களா? இல்லை நீங்கள் மனம் திரும்ப போறீங்களா? இதை நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். முடிவு உங்கள் கையில். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சரியான முடிவு என்று நினைத்து கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும்னா பரிசுத்த ஆவியின் ஆலோசனைப்படி நடந்தால்தான் நீங்கள் சரியான முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, பாவம் வளரும் என்று சொல்லுகிறது. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இந்த பாவத்தை பிறப்பிக்கும் இச்சைகள், அநேக இச்சைகள், இப்பொழுதுதான் மாம்சத்தின் இச்சைகள். இந்த இச்சைகள் இப்பொழுது அநேக வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, அநேக வயது முதிர்ந்தவர்களும் கூட இந்த பாவத்தின் பிடியில சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இச்சையின் பிடியில சிக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொல்றாரு, எந்த ஒரு ஸ்திரியை பார்த்தாலும் என்னால் பரிசுத்தமா பார்க்க முடியல, எனக்கு தப்பாவே தோணுது என்று அவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு நீங்கள் அடிமையாகிறீங்கன்னா நீங்கள் உலகத்தின் பிடியில சிக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் உலகத்தின் பிடியில சிக்கி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பிசாசு பாவங்களை கொண்டு வருவோம். நீங்கள் டெலிவிஷன் சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் இச்சைகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சினிமா படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எத்தனை பேர் உங்கள் வாகனங்களில் இந்த வசனங்களை ஒட்டி கொண்டு சினிமா தியேட்டரில் போயிட்டு நீங்கள் வண்டிகளை நிறுத்தி வைக்க கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியமும் பாவமே. நீங்கள் தேவ தூஷணம் செய்கிறீர்கள். இந்த காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தை உங்களை எச்சரிக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை செய்யவானா. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வீணிலே வழங்க வேண்டாம். ஆண்டோடைய நியமங்களையும் கற்பனைகளையும் நீங்கள் கை கொள்ள வேண்டும். இச்சையானது கர்ப்பம் தரிக்கும், அது வளரும், வளர்ந்து கொண்டே போகும், பெரிய மரமா மாறும், உன்னை அழிச்சிரும், சாம்பலாக்கிரும், அது சுட்டெரிச்சிரும், அது ஒரு அக்கினியை போல உன்னை அழித்து விடும். நீ அதற்கு இடம் கொடுக்காதே, நீ இப்போது மனம் திரும்ப என்று வேதவசனம் எச்சரிக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் அதிகரிக்க 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 திடீர்னு நிறைய பேர் பாருங்க, நல்லா இருக்கிறாங்க, இன்னைக்கு தூங்குறாங்க, நாளைக்கு எழுந்துக்க முடியல. நல்லா ஒருத்தர் டென்னிஸ் விளையாட்டு இருக்கிறாரு, திடீர்னு மரணிக்கிறாரு. மரணம் எந்த நேரத்தில் யாருக்கு எப்படி வரும் என்பது தெரியவில்லை. நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், நான் பாவம் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் நாளைக்கு மாறிக்கிறேன், நான் நாளைக்கு என் பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டு விடுறேன், இப்படி நினைத்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை இந்த நாள் தான் உங்களுடைய நாட்களில் கடைசி நாளாக இருந்தால் நீங்கள் எங்கே ஓடுவீர்கள்? இனி காலம் செல்லாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவிடமாய் திரும்ப ஒரு தக்க நேரம் தான் இது. இந்த கொரோனாவின் 2வது அலை வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பினா நீ பாதுகாக்கப்படுவாய். நீ மனம் திரும்பினா உன்னை நான் போஷிப்பேன். நீ மனம் திரும்பினா நிச்சயமாக உன் வறட்சிகளை நீக்குவேன். உனக்கு நான் கேடகமாக இருப்பேன். எந்த தீங்கும் உன்னை அணுகாது. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் உன்னிடமாய் பேசி கொண்டிருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவம் கர்ப்பம் தரிக்கும், அது வளர்ந்து கொண்டே போகும், அதனுடைய முடிவு மரணம். இவனுடைய ஜீவனை எழுந்து போய்விடுவாய். நீ உன்னுடைய ஜீவன் எழுந்து போய்விடாய். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாவம் வளர்ந்துச்சுன்னா அது நம்மை கொன்றுவிடும். இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, praise the Lord. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாயிருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே தொங்கினார். அவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதவசனம் குறிப்பாக சொல்லுகிறது. ஆண்டோடைய வேத வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுது, உங்கள் பாவத்தை விட்டுவிட்டு நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே இந்த பாவத்திற்கு நீங்கள் விலகி வாழலாம். நீங்கள் எல்லா காரியத்திலும் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும்.
நீங்கள் வாஞ்சித்தால் மாத்திரம் போதாது, ஒவ்வொரு காரியத்திலும் இது செய்தால் நல்லதா என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமா, இது அவருடைய சித்தமா என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அப்பொழுதுக்கப்பவே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அதற்காக நீங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரிடத்தில் நீங்கள் கதற வேண்டும். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று நீங்கள் சாஷ்டாங்கமாக விட வேண்டும். அப்பொழுது நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, தாவீதுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்தது. பத்சேபாள் இடத்துல அவன் பாவம் செய்த போது அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. பத்சேபாள் இடத்துல ஒரு பிள்ளை பிறந்தது. இந்த பிள்ளை வளர்ந்தான். ஆனால் என்ன ஆனது? தேவ சித்தம் வேறு மாதிரி இருந்தது. இந்த பிள்ளை சாக வேண்டும், இந்த பிள்ளை செத்து போயிடுவான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் தாவீதை விடாமல் என்னென்னவோ பண்றான். அவன் உபவாசம் செய்கிறான். அவன் தன்னைத்தானே தாழ்த்தி அவன் உபவாசம் செய்து கொண்டு எதுவும் சாப்பிடாம ஆண்டோடைய சமூகத்துல அவன் கதறி கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லிட்டு நிச்சயமாக அவன் இறந்து போயிடுவான். ஆண்டவர் அடித்தார், அவன் செத்து போனான். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பாவம் என்ற ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த இச்சை உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. நீங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட வேண்டும். ஆண்டோடைய ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். ஆண்டவர் எப்போ சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தாரோ அப்பொழுதே நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாய் மாறிவிட்டீர்கள். மறுபடியுமாக இப்பொழுது பாவம் நமக்குள் பிரவேசித்து விட்டது. இந்த பாவத்தை நீங்கள் உங்களிலிருந்து எடுத்து போட வேண்டும். இந்த பாவம் உங்களை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக மாற வேண்டும். உங்கள் இதயத்துக்கு நீங்கள் காவல் வைக்க வேண்டும். இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். யோசிப்பின் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. பொத்திபாரின் மனைவியின் இடத்துல இப்படி ஒரு காரியம் நேரிட்டது. ஆனாலும் அவன் எதிரி தள்ளிவிட்டு ஓடி போனான். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்தால் அந்த பரிசுத்தம் வளர்ந்துக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ள பாவம் இருந்தால் அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கும். ஆகவே நீங்கள் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கைப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் ஜெப வீரர்களாக மாற வேண்டும். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தை விட்டு விடுங்க. பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க. இனி நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தமாக மாறிவிட்டாய். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளைக்கும் கூட இந்த தேவ செய்தியின் அடுத்த பகுதியை காண இருக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.